இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளம், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. படகு நிறுத்துமிடத்தில் உள்ள சுடுகாட்டை அகற்றக் கோரி கடலில் இறங்கி போராடிய மீனவர்கள் தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. வீட்டு வாசலில் விசில் கோலம். தமிழக தேர்தலில் தாவேகாவிற்கு புதுச்சேரியில் இருந்து ஆதரவு தெரிவித்த மக்கள். புதுச்சேரியில் கட்டிட மேஸ்திரியுடன் பழகிய பெண் திடீரென பேசாமல் 3.5 லட்சத்தை ஏமாற்றி சென்றதால் ஆத்திரமடைந்த மேஸ்திரி ஆசை வார்த்தை கூறி பெண்ணை தனியாக அழைத்து சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்து புதைத்த வழக்கில் கள்ளக்காதன் மேஸ்திரி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஊசூர் தொகுதிக்குட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா. இவர்களுக்கு திருமணமான 2 மகன்கள் உள்ளனர். அமுதா புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அன்று வில்லியனூர் ஜிஎன் பாளையம் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வீட்டிற்கு சென்ற அமுதா மறுநாள் அங்கிருந்து அரசூரில் உள்ள தனது இளைய மகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு இரவு பணிக்கு ஹோட்டலுக்கு சென்று மீண்டும் காலை மூத்த மகன் வீட்டுக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் 12ஆம் தேதி மதியம் வரை அமுதா வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது மூத்த மகன் வடிவேல் தாயாரின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் வடிவேலு தனது தம்பிக்கு கால் செய்து தாயார் குறித்து கேட்டுள்ளார். அவர் 11ஆம் தேதி இரவு 7 மணிக்கே தாயை பேருந்தில் ஏற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட வடிவேல் தனது தாய் பணிபுரியும் உணவகம் மற்றும் உறவினர்கள் வீட்டில் அவரை தேடி உள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காததால் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகாரளித்தல் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அமுதாவின் செல்போன் எண்ணை தடயம் செய்த பொழுது அவர் கடைசியாக ஒரு புது எண்ணிற்கு பேசியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த எண் குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் அதில் தருமபுரி பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி பரந்தாமன் என்பவர் புதியதாக வாங்கியுள்ள செல்போன் எண் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து வில்லியனூர் போலீசார் பரந்தாமனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அதில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமுதா பரந்தாமனிடம் கட்டிட கூலி வேலை செய்யும் பொழுது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் இவர்கள் இடையே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அமுதாவிற்கு 3.5 லட்சம் ரூபாய் கடன் தந்துள்ளார். பின்னர் அமுதாவை கட்டிட பணியை விட்டுவிட்டு ஹோட்டலில் பணிக்கு சேர்ந்துள்ளார். அதற்கு பின்னர் அவர் பரந்தாமனிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். இதில் சோகமடைந்த பரந்தாமன் தன்னுடன் பேசும்படி அமுதாவை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அவர் பேச மறுத்துவிட்டதால் தான் கொடுத்த 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பரந்தாமன் திருப்பி கேட்டுள்ளார். அதற்கு தனது மகன்களை வைத்து தகராறு செய்து விடுவேன் என அமுதா மிரட்டியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பரந்தாமன் கடந்த 11ஆம் தேதி இரவு அமுதாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு முக்கியமான விஷயம் தொடர்பாக நேரில் சந்திக்க வேண்டும் என கூறி அவர் பணிபுரியும் ஹோட்டலுக்கு சென்று அங்கிருந்து ஆசை வார்த்தை கூறி அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் உள்ள முந்திரி தோப்பிற்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்த பின்னர் தனது பணத்தை கேட்டு தகராறு செய்து தான் மறைத்து வைத்திருந்த கயிற்றால் அமுதாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் தனது நண்பர் விஜயை அழைத்து அதே பகுதியில் குழி தோண்டி புதைத்துவிட்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புதைக்கப்பட்ட உடலை போலீசார் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து பரந்தாமனின் நண்பர் விஜய் என்கிற விஜயேந்திரனை கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கையில் பதாகைகள் உடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த கிராமமும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700 மீனவ குடும்பங்கள் வசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு தாங்கள் வசிக்கும் பகுதி அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடி படகுகளை நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே அருகே வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு மாற்றிடம் இருந்தும் தொடர்ந்து இந்த பகுதியை அவர்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வருவதால் பூமிக்கு அடியில் இருந்து குடித்தண்ணீர் எடுக்கும் பொழுது சடலமானது குடித்தண்ணீரில் கழிவாக கலப்பதாகவும் கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் பொழுது சடலம் அடித்து கடலுக்கு செல்வதால் இதை மீன்கள் உட்கொள்கிறது. அந்த மீன்களை மீண்டும் மனிதர்கள் சாப்பிடும் போது பலவிதமான நோய்கள் உருவாவதாகவும்
கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் இது குறித்து புகார் மனு அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவ மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியது. 40 ஆண்டுகளாக எங்கள் ஊரில் இந்த வாழ்வாதாரம் இந்த சுடுகாடு கிடையாது. அத்துமீறி அவங்க பணம் புதைக்கிறாங்க. அவங்களுக்கு சுடுகாடே கிடையாது. அவங்களுக்கு மலமோடு என்ற இடத்துல தான் அவங்களுக்கு சுடுகாடு இருக்குது. ஆனால் அதை மீறி அவங்க அத்துமீறி புதைக்கிறாங்க. இதை நான் அவங்க பல தடவை கேட்டு எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஜாதி பிரச்சனை எஸ்சிசி கேஸ் போட்டு எங்களை வழக்குகளை இழுத்து எங்களை நிறைய தடவை அவங்க எங்களை சிக்க வைக்கிறாங்க. குறிப்பிட்ட காலங்களில் நாங்கள் பல மனுக்களை கொண்டு கொடுத்துக்கிறோம். அதை கலெக்டரேட்லேருந்து மணிகாரி, விஓ, ஆர்டிஓ கூட எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே நாங்கள் கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ, விஓ எல்லார்கிட்டையும் பேசியிருக்க பார்த்து 30 வருஷமாக இது போல் மனுக்கள் பல கடிதங்கள் நாங்கள் கொடுத்து எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. எஸ்பி முதலானத்து நேரடியாக ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறாரு. அவரும் இடத்த ஆய்வு பண்ணி வேறு இடம் கொடுக்குறதுக்கு அவரும் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க காலம் போகிற போக்கில் அவங்களுக்கு மாற்றலாகி போயிடுறாங்க. வர்ற அதிகாரிங்க அதை நிலுவையில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அதை தொடர்ந்து நாங்கள் கடைசியாக இப்போ முடிவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு புறக்கணிக்கிறதுக்காக கடலில் இறங்கி நீங்கள் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அதுனுங்க அடுத்தபடியாக யாரும் ஓட்டு போட வாக்களிக்க மாட்டோம். அடுத்த கட்டத்தில் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களோட அடையாள அட்டைகள் அத்தனையும் கலெக்டர் முன்னிலையில் ஒப்படைக்க முடியும். அது மட்டும் மெயினாக ஒன்று சொல்லி, இந்த கடலுக்கும் இங்கே இருக்கிற கடலுக்கும் அவங்க பணம் போதிக்கிற இடமும் மொத்தமே 70 மீட்டர் தான். இந்த 70 மீட்டரில் இன்றைக்கி வரைக்கும் அளந்து போய் இது வரைக்கும் 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ரெனியூவல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் சொல்லிட்டு போனாங்க, அளந்து உங்களுக்கு ரெக்கார்டு வந்துடும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்கள் போய் கேட்குறோம். தகவல் உரிமை சட்டத்துலேயும் அந்த மனுக்கள் கொடுத்தோம். அது நிராகரிக்கப்பட்டது. அது எந்த பரிசீலனைக்கும் வரல. அதை கணிச்சு தாங்க இந்த போராட்டமே பண்ணோம். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் விதி மீறலில் ஈடுபட்ட வாகனங்களுக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரில் சாலை விபத்துகளை குறைக்கவும், போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்யவும் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் அரியாங்குப்பம் அருகே கிழக்கு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் தலைமையில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி உள்ளிட்டோர் போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிக சத்தம் எழுப்பக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட ஏர் ஆர்னங்களை பயன்படுத்திய 13 வாகனங்கள் கண்டறியப்பட்டன. அந்த வாகனங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் மொத்தம் 65,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல ஹெல்மெட் அணியாமல் சென்றது, அதிவேகமாக பைக் இயக்கியது, மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியது மற்றும் ஒரே பைக்கில் 3 பேர் பயணித்தது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 15 இருசக்கர வாகனங்களுக்கு தலா 1,000 ரூபாய் வீதம் மொத்தம் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் மொத்தம் 80,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. புதுச்சேரி 45 அடி சாலையில் அடிக்கடி ஏற்படும் திடீர் பள்ளங்களால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயமாகவும் உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி 45 அடி சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையில் இன்று காலை திடீரென 5 அடி அகலத்தில் 7 அடி ஆழத்திற்கு மேலாக பள்ளம் ஏற்பட்டது. இது அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட பள்ளம் என தெரிவித்துள்ளனர். இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் புகார் அளித்ததன் பேரில் நகராட்சி சார்பில் தற்பொழுது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லால்குடியில் லீமா ரோஸ் மார்டினுக்கு ஆதரவாக இந்திரகுல பெண்கள் நலசங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தேர்தல் ஆலோசனைக் கூட்டம். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பங்கேற்பு. திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் லால்குடி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இந்திரகுல பெண்கள் நலசங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவரை இந்திரகுல பெண்கள் ஆரத்தி எடுத்து சந்தனம் தெளித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
நிகழ்ச்சியில் சந்திரகுல பெண்கள் தலைவர் இந்திரா, மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு, வழக்கறிஞர் சித்ரா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற சின்னத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடையாளமாக லால்குடி தொகுதியில் ஒரு சிங்கப்பெண் போட்டியிடுகிறார். அவருக்காக வாக்கு கேட்டு அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மக்களின் குறைகளை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். அவர் புதுச்சேரியைப் போல லால்குடி தொகுதியையும் மாற்றுவார். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளாக இல்லாத மாற்றத்தை மக்கள் காண்பார்கள் என்று தெரிவித்தார். பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், இறைவனின் அருள் எங்கள் மீது உள்ளது. நாங்கள் வாழும் வாழ்க்கை மக்களுக்கு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அரசியலுக்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தை நம்பி அல்ல, எங்கள் சொந்த செலவில் மக்களுக்கு சேவை செய்வோம். எனது தாயார் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு வாக்கு இயந்திரத்தில் 4ஆம் எண்ணில் உள்ள இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறோம். அதேபோல லால்குடி தொகுதிகளிலும் நல்ல மாற்றங்கள் கொண்டு வருவேன் என உறுதியளித்தார். நிகழ்ச்சி நிர்வாக மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 20ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வி இயக்கக இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான +1 மாணவர் சேர்க்கை துவங்க உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்கள் தாங்களே சேர விரும்பும் பள்ளிகளிலேயே விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து அதே பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்படும். மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்லிமென்டில் அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை முதல்வர் ரங்கசாமி வாட்ச் கடையில் பார்த்தார். மகளிர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. நேற்றைய விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமென்ட் பேச்சினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களின் காரசாரமான விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. நெட்டப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள பாண்டுரங்கன் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் விழாவும் ஐனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் அரவான் கடபலி கோட்டை அழித்தல் ஆகியன நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. மறுநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச் சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருமதி முத்துலட்சுமி சரவணன், தமிழ்ச்சங்க தலைவர் வி முத்து அவர்கள், மக்கள் தொடர்பு அதிகாரி பிம்ஸ் மருத்துவமனை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கலைமாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் அவர்கள், கவிக்குயில் மியூசிக் அகாடமி திரு சுசீந்திரகுமார் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பயன்பெற்றனர். மேலும் மருத்துவ முகாமில் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் மாவட்ட இசைக்கலைஞர்களும் பங்கு பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நலசங்க தலைவர் திரு முரளிதரன் செய்திருந்தார். மேலும் செயலாளர் திரு சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் இணைந்து வழிநடத்தினர். மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதி அன்னை தெரேசா நகர் பகுதியில் இயங்கி வரும் மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் அறக்கட்டளை 6ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. 6ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராமன், எதின் செமிஷ், எட்வின், சக்திவேல், பரசுராமன், சக்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து அறக்கட்டளையில் உள்ள முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 6ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் அறக்கட்டளை நிறுவனர் கீதா சந்துரு வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். MIT கல்லூரியில் வருடாந்திர கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026. புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி, ராஜராஜன் மற்றும் சூர்யா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் தமது உரையில் எல்லோரும் கல்லூரி மாணவ பருவம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்றும் வாழ்வின் எந்த நிலையிலும் அது இனிமையான நினைவை தரும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மிஸ் கேதிகா சர்மா, அனிஷ்மா, அனில்குமார் மற்றும் DJ தீபிகா கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்களின் கல்வி சிறப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகளை வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் விசில் கோலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரம் தீவிரம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியின் பொழுது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கட்சியின் சின்னமான விசில் சின்னத்தை கோலமாக இட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த அழைப்பை தொடர்ந்து பல இடங்களில் கட்சியினரின் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அவரது இல்லத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தை பிரம்மாண்டமாக கோலமாக வரைந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்வின் மூலம் வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கழகத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதுபோன்ற கோல பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடம் கட்சியின் சின்னத்தை எளிதில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளம், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. படகு நிறுத்துமிடத்தில் உள்ள சுடுகாட்டை அகற்ற கோரி கடலில் இறங்கி போராடிய மீனவர்கள் தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. வீட்டு வாசலில் விசில் கோலம். தமிழக தேர்தலில் தாவேகாவிற்கு புதுச்சேரியில் இருந்து ஆதரவு தெரிவித்த மக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.